துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ராகு கேதுக்குள் அச்சில் எல்லா கிரகம் அடைபடும் போது இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொத்து வாங்கணும் இந்த ராசிக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வாய்ப்பாக வருது. சொத்து சம்மந்தப்பட்ட பூர்வீக ரீதியான சொத்து சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வரும். அப்போ கடனை குறைந்த அளவில் கட்டுக்குள் இருக்க கடன் இருக்கிறவங்க சொத்து வாங்கக்கூடிய அம்சம் நிறைய பார்த்துக்கங்க. சொத்து அமைஞ்சிடும். கடனை ரொம்ப பெருசாக மாட்டிக்கூடாது, அதான் விஷயம். அப்போ சொத்துக்கள் நிச்சயமாக கொண்டு அந்த எந்த வாசல் வைக்கணும் ராசி ரீதியாக சொல்லக்கூடாது. பொதுவாக அந்த ராசி மேற்கு நல்லா இருக்கும் இல்லையா அப்படிம்பாங்க. அது எல்லாத்துக்கும் செட் ஆகாது. உங்களது ராசி அடிப்படையில் விட 4ஆம் அதிபதி அடிப்படையிலையும் உங்களுக்கு இருக்கின்ற கிரகங்கள் வலுவாக இருக்கும். அது அடிப்படையில் உங்கள் லக்னம் என்ற அம்சம் போய் இதெல்லாம் பார்க்கலாம். அதுதாங்க துல்லியமாக இருக்கும். இதில் ஃபேமிலி ரீதியாக கம்பைன் பண்ணணும். வீடு ஒருத்தர் மட்டும் இருக்க போகிறது இல்லையா? அப்போ ஃபேமிலி ரீதியாக அதுக்கும் இதில் இருக்கும். அப்படி பார்க்கும்போது தான் என்ன வாசல், எந்த ஊர், எந்த ஏரியாவில் வைக்கலாம். ஒரு சில ஸ்கூல் பக்கத்தில் சொல்லுவோம், ஒரு சில அரசமரம் ஆலமரத்து பக்கத்தில், ஒரு சிலருக்கு சொல்லியிருக்கேன் இந்த விநாயகர் கோயில் பக்கம், இல்லை கிறிஸ்டின் கோயில் சர்ச்சு பக்கத்தில் ஒரு வீட்டை வந்து டிரான்ஸ்ஃபார்மர் அது பக்கத்தில் வாங்கும். இது மாதிரிலாம் சொல்லணும்னா அந்த மாதிரி டீட்டெயில் வேணும். இது கார் வாங்குறது கூட அதுதான். கார் நம்பர் இந்த டீட்டெயில் எல்லாம் பார்க்கணும் கூட அந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி பார்த்தா தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ரைட், அடுத்து நம்ம வருவோம். முக்கியமான இப்போ பார்த்தீங்கன்னா சார் ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள். ஹெல்த் சம்மந்தப்பட்டதை மாறி இந்த ராசிக்கு 6ல் சனி இருக்கும்போது உடல் உபாதைகள், உடல் எடை குறைத்தல், உணவு பழக்க வழக்கத்தை மாற்றுதல், இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். இப்பொழுது சம்மந்தப்பட்ட தொந்தரவு தான் இருக்குது. வயிறு சம்மந்தப்பட்டது, கொலஸ்ட்ரால், இதெல்லாம் குறைக்க வேண்டிய காலகட்டம். உணவு கட்டுப்பாடே உங்களுக்கு ஒரு சிறந்த மருந்து. நிறைய பேருக்கு இந்த ஆயில் ஃபுட்டு நிறைய இந்த நேரத்தில் ரொம்ப சாப்பிட தோணும். ஆனால் அதுதான் வியாதி வந்து நிற்கும். இதை நீங்கள் கட்டுப்படுத்தி தான் ஆகும். உடல் எடையை குறைத்தவர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள். இப்போ இந்த மாணவர்களுக்கு இன்னொரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சார் எங்கே சேர்த்தலாம், எந்த ஸ்கூலில் சேர்த்தலாம், எந்த காலேஜ் சேர்த்தலாம், இது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு மைண்டில் இருக்குது. இந்த இதில் இருக்கிற குழந்தைகளுக்கும் சரி, இல்லை அந்த ராசி இருக்கிறவங்களுக்கும் சரி, துலாம் என்ற ஒன்று அவங்க குழந்தை. இப்போ என்ன ரீசன் அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டில் கட்டிடலாமா, இல்லை இன்ஜினியரிங் கோட்டா வரைக்கும் வருமா, அல்ல சார் நல்ல காலேஜ் வரைக்கும் சான்சஸ் போயிருமே, இது தாங்க மனசு ஓடிட்டுருக்கு. இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறதா இது அதுக்குள்ளே எக்ஸாமின்னு எழுதியே முடிக்கலை, அதுக்குள்ளே இந்த ஒரு சிந்தனை வந்தாச்சு, நல்லா படிப்பானா, நல்லா மார்க் எடுப்பானா, அடுத்து அந்த சிந்தனை ஓடிட்டுருக்கு. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்குண்டான இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து குழந்தைகளை அவைத்து கொடுத்து விட்டால் சிறப்பாக இருக்கிறார்கள். இன்னும் நிறைய சொல்லலாம். முன்னே யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து பார்க்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியாத எண்ணில் தொடர்பு கொள்ளுங்க. அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.